ரெண்டு வகையில நீங்க இதை வந்து பார்க்கணும். ரெண்டு வகையில எப்படின்னு கேட்டா, நாம கர்ப்பத்துல இருக்கும்போது, தாயாருடைய கருவுல இருக்கும் போதே சில விஷயத்தை அடைஞ்சிடறோம். அது வந்து ஜீன்ல கேரியட் ஆகி வந்துருது, மரபணுக்கள் வழியா வந்துருது தாயாருடைய கர்ப்பத்தில் இருக்கும்போது. அப்புறம் பிராட்டப், வளர்க்கிற முறையினால சில விஷயம் வரும். வளர்ப்பு முறைன்னு ஒண்ணு இருக்கு, அது மூலமா தாய் உண்டு பண்ணுவா. அந்த எக்ஸாம்பிள் கூட அந்த குழந்தை சொன்னாங்க. சத்ரபதி சிவாஜிக்கு லைஃப்ல எவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் அவருடைய தாய் அப்படிங்கிறது. நான் எழுதி ஒரு புக் வந்திருக்கு, நல்ல குடும்பம் நமது லட்சியம்னு ஒரு புக் வந்திருக்கு. அதான் ஒரு சாப்டரே எழுதியிருக்கேன் சத்ரபதி சிவாஜியை பத்தி. சத்ரபதி சிவாஜி வந்து சரியா எழுத படிக்க தெரியாது, ஒரு விசித்திரமான கேரக்டர் சத்ரபதி சிவாஜி, மகாவீர புருஷன் அவர். அந்த சத்ரபதி சிவாஜி ஒரு முறை எங்கேயோ வெளியில போயிட்டு வராரு, அரண்மனைக்குள்ள வராரு. அவங்க அம்மா ஜிஜி பாய் உட்காந்துருக்கா. அப்படி உட்காந்துருந்தவ திடீர்னு வீர சிவாஜியை கூப்பிட்டா, டே வா செஸ் விளையாடலாம், ரெண்டு பேரும் செஸ் விளையாடலாம் வா அப்படி. இந்த வெளியில போய் சுத்திட்டு வந்துட்டதுனால வீர சிவாஜி கொஞ்சம் களைப்பா வந்தார். என்ன இருந்தாலும் மனுஷன் டயர்ட் ஆமா இல்லையா, வெளியில போயிட்டு வந்ததுனால ஒரு வார்த்தை சொன்னார், அம்மா நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேம்மா, ரொம்ப களைப்பா இருக்கிறேன், இப்ப என்ன விளையாட கூப்பிடாத, நான் ரொம்ப களைப்பா இருக்கிறேன். இது தப்பா? யாரா இருந்தாலும் சொல்லுவோமா இல்லையா? இப்ப நீங்க கூட சொல்வீங்க, நான் சுகி சிவன் பேச்சை கேட்டுட்டு வந்து ரொம்ப களைப்பா இருக்கிறேன். ஏதோ ஒரு வகையில களைப்பா இருக்குங்கிறது வாழ்க்கையில தவிர்க்க முடியாது இல்லையா? அது மாதிரி வீர சிவாஜி சொல்றாரு, அம்மா நான் டயர்டா இருக்கிறேன், இப்ப என்ன செஸ் விளையாட கூப்பிடாத, சொன்னா கேளு, என்னால உன்னோட விளையாட முடியாது, நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேன். இதுக்கு ஜிஜி பாய் ரிப்ளை என்ன தெரியுமா? ஏ என்னடா களைப்பா இருக்கிற? அடுத்த வார்த்தை, சத்திரியனுக்கு ஏதடா களைப்பு. எப்படி அந்த வார்த்தையை போடுறா பாருங்க. சத்திரியன்னா யாரு? நாட்டை ஆளுகிறவன் அர்த்தம், ரூலர். ஒரு ரூலர் சொல்லாமா நான் டயர்டா இருக்கிறேன் அப்படின்னா, நீ நான் டயர்டா இருக்கிறேன்னா அப்புறம் உனக்கு எதுக்கு கவர்மெண்ட் கேட்பானா இல்லையா? டயர்டா இருக்கிறவங்க கவர்மெண்ட் ரன் பண்ண முடியுமா? முடியாது. யோசிக்கணுமா இல்லையா? சத்திரியனுக்கு ஏதடா களைப்பு, 24 நிமிஷம் சுறுசுறுப்பா இருக்க வேண்டியது சத்திரியனுடைய பொறுப்பு. நீ சத்திரியன், நாட்டை ஆளுகிற ராஜா, என்ன களைப்பா இருக்கிறேங்கிற? உட்கார் செஸ் விளையாடலாம். சரி உட்கார்ந்தான். அடுத்த கண்டிஷன், இந்த செஸ்ல நான் ஜெயிச்சிட்டா நீ என்ன கொடுப்ப? நீ ஜெயிச்சிட்டா நீ என்ன கேட்டாலும் நான் தர்றேன். யாரு? ஜிஜி பாய் சொல்றா. நீ என்ன கண்டிஷன் சொல். அவன் சொன்னா, இப்ப என்ன கண்டிஷன்? நான் ஜெயிச்சிட்டா நான் கேட்கறது நீ கொடுக்கணும். வீர சிவாஜி பார்த்தா, அவங்க அம்மா கோயில் சாமின்னு அப்பப்போ சுத்திட்டு இருக்கிற ஆளு, 4 சாமியாரை கூப்பிட்டு சாப்பாடு போடணும்னு சொல்ற ஆளு, இவ்வளவுதான் அவருடைய குணம். அவர் என்ன நினைச்சாரு, ஜெயிச்சாலும் 4 சாமியாரை கூப்பிட்டு சாப்பாடு போடுன்னு சொல்லுவா, வேஷ்டி துணிமணி வாங்கி கொடுன்னு சொல்லுவா, உத்துருவோம் இப்ப என்ன கெட்டு போச்சு அப்படின்னு ஆட உக்காந்தான். ஒரு 4 மூவ் செஸ் காயின் மூவ் பண்ற போது 4 மூவ் வீர சிவாஜியை தோக்கடிச்சிட்டான். அவன் தோத்துட்ட உடனே சொன்னான், அம்மா நான் தோத்துட்டேன், இப்ப நீ சொல்லு, நீ கேட்டதை நான் தரேன்னு சொல்லியிருக்கிறேன், நீ இப்ப சொல்லு. இந்த கையை பிடிச்சி தர 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 தரன்னு இழுத்துக்கிட்டு அந்த கோட்டை வாசலுக்கு போய் மேல் நிலையில நின்னுகிட்டு, எதிரில் ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளி இன்னொன்னு சிம்ம காட்டுன்னு ஒரு கோட்டை, அந்த சிம்ம காட்டுங்கிற கோட்டையில ஒரு கொடி பறக்குது, அது வந்து ஒரு சுல்தானுடைய கொடி பறந்துகிட்டு இருக்கு. அதை கை காமிச்சு சொல்ற, அந்த சிம்ம காட்டுங்கிற கோட்டையில உன் கொடி பறக்கல, இந்த அவன் கொடி பறக்குது. தினம் காலம்பரை எந்திரிச்சு நான் பார்க்கும்போது எனக்கு அவமானமா இருக்கு. நீ என் புள்ளங்கிறது சத்தியம்னா, நீ என் புள்ளதான் அப்படிங்கிறது சத்தியம்னா, நாளைக்கு சாயங்காலம் சூரியன் மறைவதற்குள்ளாக அந்த கொடி இறக்கப்பட வேண்டும், உன்னுடைய கொடி அங்கே பறக்க வேண்டும். அப்படி நடந்தால்தான் நான் உன் தாய், நீ என் பிள்ளை, இல்லை என்றால் உனக்கும் எனக்கும் உறவு இல்லை. இப்படி யாரா சொல்லுவாங்க? இவன் சொல்றான், அம்மா நீ விவரம் தெரியாம பேசுறமா, நீ விவரம் தெரியாம பேசுற. அவன் எவ்வளவு வலிமையான ஒரு சுல்தான் தெரியுமா? அவன் படைபலம் என்னன்னு தெரியுமா? அவன் கோட்டையோட வலிமை என்னன்னு தெரியுமா? அது நான் முடிஞ்சா எப்பவோ வீழ்த்தி இருக்க மாட்டேனா? அது நடக்கிற காரியம் இல்லம்மா. நடக்கிற காரியம் இல்லையா? நடக்கிற காரியம் இல்லைன்னா நீ என் பிள்ளை இல்லை அப்படின்னா, இரவோடு இரவா தானாஜி அப்படிங்கிறவனை துணைக்கு வச்சு உடும்பு போட்டு, அந்த உடும்புகளை கோட்டை மதில் மேல, அவன் கோட்டை மதில் மேல போட்டு, இரவோட இரவா சிவாஜியோட படை மேல ஏறி, அந்த கோட்டைக்கு மேல ஏறி ஒரே நாள் 24 அந்த 12 மணி நேரத்துக்குள்ள போற நடத்தி, மறுநாள் சூரியன் மறைகிற நேரத்தில் அந்த கொடி இறக்கப்பட்டது. வீர சிவாஜியின் கொடி அந்த கோட்டையில் ஏற்றப்பட்டது. அப்போ வெறும் சிவாஜியை, வார்த்தையை குறிச்சுக்கங்க, வெறும் சிவாஜியை வீர சிவாஜியாக ஆக்கியவள் அவனை பெற்றெடுத்த தாய். வெறும் சிவாஜியை வீர சிவாஜியாக ஆக்கினாள். ஏன்? என்ன முடியாதோ அதை முடிக்கணும்ங்கிறான்.
அம்மா அந்த கோட்டையில அந்த கொடியெல்லாம் இறக்கி என்னால ஆட்சியை பிடிக்க முடியாதுமாங்கிறான். முடியாததை முடிச்சாதான்டா நீ என் புள்ள அப்படிங்கிற. நான் எழுதி ஒரு புத்தகம் வந்திருக்கு, வாழ்ந்து பார்க்கலாம் வா அப்படின்னு ஒரு புக்கு. அதுல நான் 2 வார்த்தை எழுதியிருக்கிறேன். இந்த உலகத்துல மனுஷங்களை 2ஆ பிரிக்கலாம் கேட்டகரி. எப்படின்னா, முடிந்ததை முடிப்பவர்கள் அப்படின்னு ஒரு வகை இருக்கு, இன்னொரு வகை முடியாததை முடிப்பவர்கள் அப்படின்னு ஒரு வகை இருக்கு. எப்படி? முடிஞ்சதை முடிக்கிறோம். இப்ப சில பேர் சொல்லுவாங்க, அந்த வேலை செய்யுங்கன்னா, முடிஞ்சா செய்ய மாட்டோமா சார், முடியல ஏன் இப்படி உயிர் எடுக்கிறீங்க, முடியல அப்படின்பா. இப்ப முடிஞ்சதை முடிக்கிறவங்க ஒரு வகை, இன்னொன்னு என்ன வகை? முடியாததை முடிப்பவர்கள். இப்ப நீங்க யோசிப்பீங்க, சில பேர் முடியறதையே முடிக்க மாட்டாங்க. நான் அவங்களெல்லாம் மனுஷன்னு சேர்த்துக்கிறதே இல்லை, அதனால்தான் அதை தள்ளிட்டேன். மனுஷனை 2ஆ தான் பிரிக்க முடியும், முடிந்ததை முடிப்பவர், முடியாததை முடிப்பவர். இப்ப முடிந்ததையே முடிக்காம இருக்கிறான்னா மனுஷன் சேர்த்துக்கூடாது, அவனை வெளியே தள்ளிடணும். அவன் பேரை வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கணும், பெஸ்ட். அவன் உயிரோடு இருந்து ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. சரி, இப்ப முடிந்ததை முடிப்பவருக்கு முடியாதை முடிப்பவருக்கு என்ன வித்தியாசம்? நான் எழுதியிருந்தேன் என் புத்தகத்துல. இப்ப ஒரு மாசம் 1ஆம் தேதி ஆச்சுன்னு வச்சுங்க, நான் நேரா உட்காந்து சிகை அலங்கார நிலையம் அங்க போறோம், முடி வெட்டிக்கிறதுக்காக போறோம். நான் போன உடனே என்ன பண்ணுவேன்னா தூங்கிடுவேன். நான் முழிச்சிருந்தா ஏதாவது கொனஸ்ட பண்ணிக்கிட்டே இருப்பேன், இது நீட்டிக்கிட்டு இருக்கு, இதை கொஞ்சம் குறையன்னு. அது ரொம்ப வம்பா போயிடும். ஆனா நான் என்ன பண்ணுவேன், பேசாம கண்ணை மூடி அப்படியே தூங்கிடுவேன். அவர் இஷ்டத்துக்கு விளையாடுவார். ஒரு மணி நேரம் கழிச்சு ஒரு தட்டுவார், எந்திரிங்க அப்படிம்பார். பார்த்தா எனக்கே என்ன அடையாளம் தெரியாது, எல்லாமே என்ன மாத்தி இருப்பார். முடிஞ்சு போச்சு. நான் என்ன எழுதுனேன், முடிந்ததை முடிப்பவர்கள் முடி வெட்டி கொள்ளுகிறார்கள். அதுல எந்த முயற்சியுமே நம்மளது இல்ல, யாரும் வெட்டி விடுறா பேசாம உட்காந்துக்கிறோம். முடிந்ததை முடிப்பவர்கள் முடி வெட்டி கொள்ளுகிறார்கள், முடியாததை முடிப்பவர்கள் முடி சூடிக்கொள்ளுகிறார்கள். நாம் முடி வெட்டி கொள்ள பிறந்தோமா, முடி சூடிக்கொள்ள பிறந்தோமா என்று வாழ்க்கையில யோசிக்கும். முடி சூடிக்கொள்வதுனா என்ன? பிகமிங் த கிங் இல்லையா? முடி சூடிக்கொள்வதுன்னா என்ன அர்த்தம்? பிகமிங் த கிங். ஒரு விஷயத்துல நம்ம ராஜாவா ஆகிறதுக்கு பேரு, அரசர் ஆகிறதுக்கு பேரு, மன்னர் ஆவதற்கு பேரு என்ன? பிகமிங் த கிங். அதுக்கு என்ன பேரு? முடி சூடிக்கொள்ளுதல். இப்ப வீர சிவாஜி வெறும் சிவாஜியா தான் இருந்தான். என்ன முடியாதுமோ, அதை ஜெயிக்கிறது முடியாதுமோ அப்படின்னா, முடியாததை முடிச்சாதானே நீ என் மகன் அப்படின்னு அவ்வளவு பெரிய ரூலரா ஆக்கின பெருமை யாருக்கு உண்டு? அவனுடைய தாய். இப்படி யோசிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு மனுஷனுடைய லைஃப்லயும் மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட், திருப்பு முனை அப்படிங்கிறது யாரா இருப்பான்னா, மதர் தான் பெரிய திருப்பு முனையா இருப்பா. அவளுடைய அன்புக்கு, அவளுடைய வலிமைக்கு எல்லாத்துக்கும் ஈடு இன்னொன்னு கிடையாது. நீங்க டிஸ்கவரி சேனல் பார்த்திருக்கீங்களா? நான் விரும்பி பார்க்கிற சேனல் டிஸ்கவரி சேனல். நான் இது மாதிரி ஒரு ஊர்ல கேட்டேன், டிஸ்கவரி சேனல் பார்த்திருக்கீங்களா? உங்களையே அதுல பார்த்திருக்கிறோம் தான். டிஸ்கவரி சேனல்ல என்ன வரும்? விலங்கா வரும் இல்லையா? அவன் என்ன பெருமையா சொல்றான், உங்களை கூட அதுல பார்த்திருக்கிறேன் அப்படின்னு. நான் அதை பத்தி ஒன்றும் கவலைப்படல, சரிதான் போறான் போ அப்படியே. நம்ம டிஸ்கவரி சேனல்ல வர்றதெல்லாம் ஒன்றும் மேக்கப் எல்லாம் போடாது, ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லாது, அதனால ஒன்றும் நமக்கு தப்பு இல்லை, நம்மளால சேர்த்தா கூட ஒன்றும் தப்பு கிடையாது. எனக்கு பிடிச்சது நேஷனல் ஜியோகிராபி சேனல் அண்ட் டிஸ்கவரி சேனல். எனக்கு எப்ப டைம் கிடைச்சாலும் நான் ரூம்ல தங்கி இருக்கிறேன் எங்கேயாதுன்னா அப்படி பார்த்து நேரா அதுக்கு வந்துடுவேன். நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பான். அது நான் ஒரு தடவை பார்த்து ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னன்னா, தாய்மை என்பது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் போட்டான். சைல்டு இன் த வூம்ப் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம். அதாவது கன்சீவ் ஆன டேட்ல இருந்து டெலிவரி ஆகிற வரைக்கும் இருக்கிற விஷயத்தை, ஒரு குழந்தை உலகத்துல வந்து பிறக்கிற வரையில ஒரு மதர் எவ்வளவு தூரத்துக்கு ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கறத கம்ப்ளீட்டா கொண்டாந்து காமிச்சான். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம், அதாவது விலங்கு கூட எப்படி தாய்மையில அன்பா இருக்கு அப்படிங்கறத பத்தி ஒரு ப்ரோக்ராம் காமிச்சான். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருத்த நல்ல தின்னுபிட்டு பயங்கரமா தின்னுபிட்டு நெளியிறான்னு வச்சுங்க. சில பேர் லைஃப் லாங் டாஸ்கே முழுக்க திங்கணும். அதாவது கல்யாண வீட்டுல சாப்பிட்டு எழுந்தா சில பேர் வாயை திறக்க மாட்டான். ஏன்டா வாயை திறக்கலன்னா, திறந்தா வடைய காக்கா கொத்திடும்னு. எவ்வளவு அவசரத்துக்கு சாப்பிட்டு இருக்கான் பார். ஒரு கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். கல்யாணத்துல சாப்பிட்டுட்டு நான் எந்திரிக்கும் போது எனக்கு 3 ரோ தள்ளி உட்கார்ந்து இருக்கிற ஆளு எந்திரிச்சான். இந்த கையில கர்ச்சீஃபும் செல்போனும் இப்படி வச்சிருக்கான். இந்த கையில சாப்பிட்டு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார இப்படி ஒழுகுது. இப்படி எந்திரிச்சான். இடுப்பு வேஷ்டி நழுவுது.
திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார், உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. நட்பு பக்கத்துல இருக்கணுமே. நல்ல வேளை ஒரு 2 ரோ தள்ளி இருந்த ஒரு ஃப்ரெண்ட், அவன் ஃப்ரெண்டு அப்படியே ஜம்ப் பண்ணி ஓடியாந்து நேரா இடுப்பு வேஷ்டியை இறுக்கி கட்டி விட்டு அவனை பார்த்து கேட்டான், இப்படியாடா திங்கிறது? அவன் அது எப்படி தெரியுமா, சாப்பிடறதுக்கு வசதியா தளர்த்தி விட்டு சாப்பிட்டுருக்கிறான். வேஷ்டிய தளர்த்தி விட்டு கொள்ளளவு கூட்டணும் இல்லையா, கொள்ளளவு இன்க்ரீஸ் பண்றதுக்கு சாப்பிட்டுருக்கிறான். அதை அவன் கடுப்பா கேட்டான், இப்படியா சாப்பிடுறது? வேஷ்டி நழுவுது, இப்படியா சாப்பிடுறது? ஒரு அளவா சாப்பிட வேண்டாமா? இவன் சொன்னான், இதுதான் நம்ம அளவே. எது? அது நழுவ ஆரம்பிச்சாதான் அவன் சாப்பிட்டுருக்கானே அர்த்தமா. இந்த மாதிரி ஆளு நீங்க என்ன சொல்வீங்க? நல்லா சாப்பிட்டுட்டு தலையில ஒருத்தன் உருண்டா நீங்க என்ன சொல்வீங்க? மலைப்பாம்பு மாதிரி நெளியிறான். இதுதான் நம்ம எந்த ஒரு நீங்க இலக்கியத்தையும் எடுத்து பார்த்தாலும் அதிகமா தின்னுபிட்டு நெளியறவனுக்கு என்ன சொல்லுவாங்க? மலைப்பாம்பு மாதிரிம்பாங்க. ஏன்? அது அப்படியே வாயை திறந்து ஒரு கண்ணுக்குட்டி அப்படியே முழுங்கிக்கும். இதை டைஜஸ்ட் பண்ணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணும்? துணியை புழியிற மாதிரி தன்னை அப்படியே புழியும். மரத்து மேல ஏறி மரத்தை ஒரு சுத்தும், ஏன்னா உள்ள இருக்கிறத உடைக்கிறதுக்காக. அப்படியே நெளியும். தின்னுபிட்டு நெளியறவனுக்கு என்ன பேரு? மலைப்பாம்பு. வேகமா தண்ணீர்ல ஒரு விலங்கு முழுங்கும் எல்லாத்தையும். என்ன? முதல்ல அப்படி வாயை திறந்தது அப்படின்னா எவ்வளவு பெரிய பீஸையும் அப்படியே உள்ள விழுங்கிடும், டபக்குன்னு உள்ள விழுங்கிடும். எனக்கு தெரிஞ்ச நிலத்துல அதிகமா ஒன்ன தின்ற ஒரு உணவுக்கு அலையிற விலங்கு மலைப்பாம்பு. அதிகமா தண்ணீர்ல திங்கிறதுக்கு அலையிற விலங்கு முதல்ல. மனசுல வச்சு இத ரெண்ட பத்தி டிஸ்கவரி சேனல்ல ஒரு ப்ரோக்ராம் போடுறான், மலைப்பாம்பை பத்தி. இந்த மலைப்பாம்பு என்ன பண்ணுது? முட்டை போடு, தன்னுடைய அடுத்த தலைமுறையை உண்டு பண்ணுது. இது என்ன பண்ணுது? அந்த முட்டையை இட்டதுல இருந்து மணல் பகுதியில மேல அப்படியே தான் மேல சுத்தி படுத்துக்குது. ஏன்னா அதுக்கு பயம், தன்னுடைய அடுத்த தலைமுறையை யாராவது அழிச்சிருவாங்களோ, யாராவது முட்டையை தூக்கிட்டு போடுவாங்களோ, நாம இதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற வெறியில அப்படியே உட்கார்ந்துருக்கு. அந்த சந்தர்ப்பத்துல அவன் சொல்றான், இப்போ ஒரு 80 கிலோ இருக்கிற மலைப்பாம்புன்னு வச்சுங்க, 80 கிலோ இருக்கிற மலைப்பாம்பு எந்திரிச்சு அந்தாண்ட போய் சாப்பிடாது. ஏன்னா சாப்பிடறதுக்கு போனா இந்த முட்டை யாராவது ஏதாவது பண்ணிட்டா அது சுத்தி மேல படுத்துக்குது, அது பாட்டுக்கு படுத்துக்குது, பட்னி கிடக்குது. 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 3 நாள் இல்ல. இந்த முட்டை சரியா பக்குவமாயி குஞ்சு பொறிச்சு வெளியில வர்ற வரையில சாப்பிடாமையே படுத்திருக்குது. சார், சாப்பாட்டுக்குன்னே அலையிறது எது? மலைப்பாம்பு. அது சாப்பிடாமையே படுத்திருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன? தன்னுடைய அடுத்த தலைமுறையை வளர்க்கணும். அதுக்கு என்ன பேரு? தாய்மை. தாய்மை என்று வருகிற போது தின்னுகிற இயல்புடைய மலைப்பாம்பு தின்னாமல் இருக்கிறது. என்ன ஆச்சரியம்! கடைசியா எழுதுறான், சார் 80 கிலோ மலைப்பாம்பு 40 கிலோவா மாறிவிடும்ன்றான் வெயிட். 80 கிலோ வெயிட் உள்ள மலைப்பாம்பு சாப்பிடாமே கிடந்து 40 கிலோவா கூட மாறிடும், சாப்பிட போவாது. ஏன்? ஒருவேளை இந்த முட்டை யாராவது ஏதாவது பண்ணிட்டா? அப்போ ரட்சகம்னா காப்பாற்றுவது, தான் ஈன்ற தலைமுறையை தான் காப்பாற்றுவது என்ற ரட்சகத்தில் தாய்மைக்கு நிகரான ஒரு உறவு 7 14 உலகத்திலும் இல்லை. இதான் அந்த தாய்மையினுடைய கிரேட்னஸ். இதுல என்ன ஆச்சரியம்னு கேட்டா, மலைப்பாம்பு மாதிரியே முதல்ல திங்கிறதுக்கு அலையும். முதல்ல என்ன சாப்பிடலாம், என்னத்தை முழுங்கலாம்னு. அது என்ன பண்ணும்? கரையில இந்த தண்ணியை ஒட்டி ஒரு பக்கத்துல இந்த 2 காலால அப்படி தள்ளும், மணலை தள்ளிட்டு இதே மாதிரி முட்டையை வச்சிரும். முட்டையை வச்சுட்டு மேல மண்ணை தள்ளிட்டு மேல உட்காந்து அது ஒரே ஒரு காரியம் பண்ணும், தண்ணியில கொஞ்ச நேரமாவது அதுக்கு இருக்கணும். அப்ப என்ன பண்ணும்? இதுல இருந்து இப்படி நழுவி தண்ணிக்குள்ள போகும். ஆனா தண்ணிக்குள்ள போகுமே ஒழிய கண்ணு முழுக்க இது மேலேயே இருக்கும். இப்படி திரும்பி நின்னுக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கும். தண்ணிக்குள்ள போயிட்டு கொஞ்ச நேரத்தை திரும்ப இது மேல அப்படியே படுத்துக்கும், இந்த இடத்துக்கு மேலேயே உட்கார்ந்துருக்கும். இதை பார்த்துக்கிட்டே இருக்கும். திரும்ப தண்ணிக்குள்ள போகும், திரும்ப உட்கார்ந்துக்கும். அப்ப அதுவும் சாப்பிடாது. அதுக்கு உணவு கிடைக்கலன்னா சாப்பிடாது, பேசாம இருக்கும். தண்ணீரில் தின்னுவதற்கு என்றே அலைகிற விலங்கு என்று முதலைய சொல்றோம். அந்த முதலையும் எடை குறைஞ்சு ஒரு 30 கிலோ 40 கிலோ லூஸ் பண்ணி, தான் வெயிட்ட லூஸ் பண்ணி, இந்த முட்டையிலிருந்து அடுத்த தலைமுறை நடந்து வெளியே வருது பாரு, அது வரையில காப்பாற்றுவதை தன் கடமையாக கொள்ளும். ஒண்ணுமே இல்லாத விலங்குக்கு இவ்வளவு தாய்மை என்பது இருக்குன்னு சொன்னா நம்முடைய தாய் எவ்வளவு பெரிய. பள்ளிக்கூடத்து பைய
ஒரு பையன் இப்படி தூக்கிட்டு வரா, கொஞ்சம் வெயிட்டா இருக்குன்னு. இப்பதான் கவர்மெண்ட்ல கண்டுபிடிச்சிருக்காங்க, முதுகு தண்டு வளையறதுக்கு காரணமே உங்க பையங்கிறது இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ரைட். இந்த பைய அப்படி தூக்கிட்டு ஒரு பையன் சொல்ற, ஒரு 5 நிமிஷம் என் பைய வச்சுக்கிட்டா, ஒரு சின்ன வேலை, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னா. என்ன கேட்கறான் அவன்? 5 நிமிஷத்துல வருவியா? கரெக்டா 5 நிமிஷத்துல வருவியா கேட்கறான். 5 நிமிஷத்துக்கு மேல ஆனா என்னடா பண்ணுவேன்? பொத்துன்னு போட்டுருவேன். நான் இதை தூக்கிட்டு போக மாட்டேன். யாராவது உங்க கையில வெயிட் கொடுத்தா, யாராவது உங்க கையில வெயிட் கொடுத்தா 5 நிமிஷத்துல வாங்கிக்கிறேன்னு சொன்னா 5 நிமிஷத்துல வாங்கிக்கணும். 10 நிமிஷத்துல வாங்கிக்கிறேன்னு சொன்னா 10 நிமிஷத்துல வாங்கிக்கணும். இப்ப ரேஷன் கடைக்கு போறா, ஒரு சில பேர் கோதுமை அரிசி ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வரா. நான் சொன்ன மாதிரி இடுப்பு வேஷ்டி நழுவுது, என்ன கொஞ்சம் பிடிங்க, இந்த வேஷ்டியை கட்டிக்கிட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னா, சரி கொண்டா வாங்கடா, வாங்கிட்டு வந்தா புடி அப்படிங்கிறா. சில பேர் நான் வீடு வரைக்கும் வேஷ்டியை கட்டிக்கிட்டே வரேன், நீ பை வச்சுக்கன்னா, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காது, என்ன உடனே பைய வாங்கு அப்படிங்கிறா. ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல யாராவது ஒரு வெயிட்ட கொடுத்தா வச்சுக்கிறதா இல்ல. இப்ப நான் ஒரு கணக்கு சொல்றேன். ஒரு குழந்தை உண்டான நாள்ல இருந்து அதை டெலிவரி ஆற வரையில அந்த தாய் தான் மட்டுமே சுமக்கிறாளே, அவளுக்கு நம்ம நன்றி சொல்வதா இருந்தா எவ்வளவு நாள் நன்றி சொல்லணும்? இன்னொரு அம்மா பார்த்து, நீ ஒரு 2 மாசம் வச்சுக்கோ, அப்புறம் உனக்கு வேணும்னு நான் 2 மாசம் வச்சுக்க மாட்டேன்னா, இஸ் இட் பாசிபிள்? அந்த சுமைய தானே சுமந்துகிட்டு நீங்க பாருங்க, சில அந்த தாய்மார்கள் பஸ்ல ஏற முடியாம ஏறுவாங்க. 8 மாசமா இருக்கும், ஆபீஸ் போக வேண்டிய கட்டாயம் இருக்கும், இல்ல ஒரு வேலைக்கு தானே போக வேண்டிய நிர்பந்தம் இருக்கும். அப்ப அந்த பஸ்ல ஏறுவாங்க, மூச்சு முட்டும், அதோட அவங்க நடந்து போவாங்க. அந்த வெயிட் அவங்க ஒத்தரே சுமந்துட்டு வர்றாங்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம குழந்தையா இருந்தோம், நம்மள அந்த தாய் வயிற்றுல சுமந்தாலே, அதையெல்லாம் தானே சுமந்துகிட்டு அலைஞ்சாலே, இந்த பாரத்தை சுமந்ததற்கு நன்றி செலுத்துவதாக இருந்தால் இந்த ஜென்மம் முழுவதும் அவளுக்கு உழைத்தால் கூட நன்றி சொல்லி முடியாது. இந்த ஜென்மம் முழுக்க நம்ம உழைச்சா கூட அதுக்கு நம்ம நன்றி சொல்லி முடியவே முடியாது. எத்தனை தடவை உள்ள உதைச்சிருப்போம், உள்ள எத்தனை தடவை உதைச்சிருப்போம், காலால, பிஞ்சு காலால உதைப்போம். அம்மா சொல்வா, குழந்தை உதைக்குது, சந்தோஷமா சொல்வா. உதைக்குதுன்னா வலிக்குதுன்னு தானே அர்த்தம், வருத்தல்ல படணும். உதைக்குது, சந்தோஷப்படுறா. ஏன்? அவளுக்கு ஒரு சந்தோஷம். உதைக்குதுன்னா உயிரோட இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? புள்ள உதைக்கவே இல்லைன்னா அவளுக்கு உதைக்குது. ஏன்? போயிடுச்சோ, அது உதைக்க மாட்டேங்குது, இப்ப இல்லையோ, பயப்படுறா. அப்ப நம்ம உதைச்சத சந்தோஷமா எடுத்துக்கிட்ட ஒரே ஒரு உயிர் உண்டுன்னு சொன்னா அது தாய் தானே. நம்ம உதைச்சத சந்தோஷமா எடுத்துக்கிட்ட ஒரே உயிர் தாய் தானே. பா, நல்ல வேலை புள்ள உதைக்குது, நல்ல வேலை புள்ள உதைக்குது அப்படிங்கிற. அவளுக்கு சாப்பிட முடியாது. உங்களுக்கு தெரியும், நீங்க பார்த்திருப்பீங்க, உங்க வீடுகளிலேயே பார்த்திருப்பீங்க. உங்க அக்காக்கு திருமணமாகி ஒரு குழந்தை இருந்தா, இல்ல உங்க வீட்டுல வேற பக்கத்துல எல்லாம் பார்த்தா, அந்த குழந்தை உண்டான 3 மாதம் 4 மாசத்துல பார்த்தா பிரட்டிக்கிட்டே வரும். எதையுமே சாப்பிட முடியாது. சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும், ஆனா சாப்பிடவே முடியாது. ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், டக்குன்னு வாமிட் பண்ணுவாங்க. எதையுமே சாப்பிட முடியாது. அவங்களுக்கு ஆசையா இருக்கும், ஆனா எதையும் சாப்பிட முடியாது. அதே மாதிரி அந்த சந்தர்ப்பத்துல இதை கொடுக்காது அதை கொடுக்காது அப்படிம்பாங்க. ஒரு 8 மாசம் ஆன போது அவங்க புரண்டு படுக்க முடியாது. உங்களுக்கு அந்த சயின்ஸ் ஃபுல்லா தெரியாது. அதாவது குழந்தைய ஒரு கொடி சுத்தி இருக்கும், அந்த கொடி குழந்தைய சுத்திக்கிட்டு கழுத்தை சுத்திட்டா ஆபத்தா போயிடும். அதுக்காக என்ன சொல்லுவாங்க பெரியவங்க, நீ திரும்பி படுக்கிறதா இருந்தா எந்திரிச்சு உட்காரு, நீ எந்திரிச்சு உட்கார்ந்து அப்புறமா லெஃப்ட்ல திரும்பி படு. திரும்பி ரைட்ல திரும்பணும்னா அப்படியே ரைட்ல திரும்ப கூடாது, நீ எந்திரிச்சு உட்கார்ந்து ரைட்ல டர்ன் பண்ணி அப்புறமா படு அப்படிம்பா. தூக்கத்துல எவ்வளவு பெரிய கஷ்டம், லெஃப்ட்லயோ ரைட்லயோ டர்ன் பண்ணக்கூடாது, எந்திரிச்சு உட்கார்ந்து அவங்க திரும்பி படுக்கணும். இப்ப இந்த மாதிரி நம்மளை உருவாக்குறதுக்கு கஷ்டப்பட்டாங்கன்னு நமக்கு தெரியுமா ஏதாவது? இப்ப நான் சொல்றேன், நமக்கு ஒரு சின்ன உதவி யாராவது பண்ணா நம்ம நன்றி சொல்லணுமா இல்லையா? இப்ப என்கிட்ட ஒரு வேடிக்கையான பழக்கம் என்னன்னா, பொதுவா நான் பேனா கொண்டு வர்ற பழக்கம் கிடையாது. இப்ப இங்க டேபிள்ல ஒரு பேனா வச்சிருந்தாங்க, அந்த பேனாவை எடுத்து அந்த நோட்ஸ்ல எழுதினேன், பேனா விட்டு போடுவேன். எனக்கு பேனா காப்பாற்ற தெரியாது. நான் கர்ச்சீஃப் தொலைச்சிருவேன், பேனா தொலைச்சிருவேன். என் ஒய்ஃப் கூட சொல்லுவாங்க, என்னைக்கு என்ன தொலைக்க போறீங்களோ தெரியல அப்படிம்பாங்க. அந்த அதிர்ஷ்டம் எனக்கு வாய்க்கவே இல்லை, அது வேற விஷயம். நீ எதுக்குப்பா இதுக்கு கை தட்டுற? நான் அவ்வளவு கர்ச்சீஃப் தொலைச்சிருக்கேன், அவ்வளவு பேனா தொலைச்சிருக்கேன். எனக்கு ஞாபகம் இருக்கா, ஸ்டேஜுக்கு போவேன் அப்படியே விட்டுட்டு வருவேன். யாராவது ஆட்டோகிராஃப் கேட்டா கூட அவங்க கிட்டே பேனா வாங்கி போட்டு அப்படி கொடுத்துட்டு அப்படியே போயிட்டே இருப்பேன். நான் எங்கேயாவது ஒரு கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போக வேண்டியிருக்கு, இல்ல பேங்க்குக்கு போக வேண்டியிருக்கு, ஒரு கைட் போடுங்க சார் அப்படின்ட்டா என்கிட்ட பேனா இருக்காது. இப்படி பார்த்துட்டு நாங்கள் யார்ட்டையாவது பேனா வாங்கணும், நான் அப்படியே பார்ப்பேன். அது சில பேர்ட்டு தான் பேனா கேட்க முடியும், சில பேர் ஒள்ளுன்னு விழுவான். அந்த முகத்திலேயே சில பேருக்கு எழுதி ஒட்டி இருக்கும், என்ன ஈனாவானா அப்படின்னு எழுதி ஒட்டி இருக்கும். ஈனாவானா என்ன அர்த்தம்? இந்திய வாக்காளன் அர்த்தம். ரெண்டுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசமே கிடையாது. சரி,
நான் என்ன பண்ணுவேன், அவரை உடனே எப்படி பார்த்துட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, பென் ப்ளீஸ். தமிழ்ல கேட்கலாமா இல்லையா? கேட்க மாட்டேன், இங்கிலீஷ்ல கேட்பேன். ஏன், பிச்சை எடுக்கிறதா இருந்தா ஃபாரின் லாங்குவேஜ்ல தான் எடுக்கணுமே ஒழிய தாய்மொழியில பிச்சை எடுக்க கூடாது. நம்ம தாய்மொழிக்கு ஒரு கௌரவம் இருக்கா இல்லையா? இப்ப இதுக்கு கனெக்டட் இல்லைன்னா கூட ஒரு சம்பவம் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். மகாத்மா காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்தார். அப்ப சுப்பிரமணிய பாரதி, மகாகவி சுப்பிரமணிய பாரதி மகாத்மா காந்தியை போய் பார்த்தார். பார்த்துட்டு அவரை தான் பேசுற மீட்டிங்க்கு பேச வர முடியுமான்னு கேட்டாரு. காந்தி சொன்னாரு, என்னால இன்னைக்கு வர முடியாது, வேணும்னா நீ நாளைக்கு மாத்தி வை அப்படின்னாரு. உங்களுக்காகலாம் தேதியை மாத்த முடியாது, வரதா இருந்தா இன்னைக்கு சாயங்காலம் வாங்க, இல்லாட்டி போங்க அப்படின்ட்டு பாரதி எந்திரிச்சு போயிட்டாரு. காந்திக்கு ஒரே ஆச்சரியம், என்ன இந்த மனுஷன் இவ்வளவு இதா இருக்காரு அப்படின்ட்டு பக்கத்துல இருந்த ராஜாஜி கிட்ட சொன்னாரு, இவர் யாரு, பெரிய கவிஞர், இவரை காப்பாத்துங்கப்பா, ரொம்ப பெரிய ஆளு. இது காந்திக்கும் பாரதிக்கும் ஏற்பட்ட லிங்க். அந்த மாதிரி பாரதி மேல காந்திக்கு ஒரு மரியாதை உண்டு. மகாத்மா காந்தி ஒரு தடவை யாரையோ பத்தி ஒரு இது எழுதும் போது அவர் கடிந்து இங்கிலீஷ்ல எழுதிட்டார். இதுக்கு அந்த காந்திக்கு கடிதம் எழுதுறாரு சுப்பிரமணிய பாரதியார். கடிதம் எழுதும்போது சொன்னாரு, நீங்க ஏதாவது பண்றதா இருந்தா உங்க குஜராத்தில பண்ணிருக்கணும், இல்ல ஹிந்தியில பண்ணிருக்கணும், அதை விட்டுட்டு இங்கிலீஷ்ல இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு காந்திக்கு ஏதோ ஒரு மெசேஜ் எழுதுறாரு. நீங்க பண்ணது தப்பு, குஜராத்தி தாய்மொழி அதுல பண்ணணும், இல்லாட்டி இங்கிலீஷ்ல பண்ணிருக்கணும், நீங்க இல்ல ஹிந்தியில பண்ணிருக்கணும், இங்கிலீஷ்ல இதை பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த லெட்டரை இங்கிலீஷ்ல எழுதுறாரு பாரதி காந்திக்கு. காந்தி ஒண்ணு ரிப்ளை எழுதினாரு, அதெல்லாம் சரி, நீ எனக்கு திட்டி லெட்டர் போட்டியே, நீ உன் தமிழ் மொழி தாய்மொழி தமிழ்ல எழுதிருக்கணும், இல்ல ஹிந்தியில எழுதிருக்கணும், என்ன ஏன் இங்கிலீஷ்ல எழுதுனேன்னு கேட்டார். யாரு? காந்தி. இதுக்கு பாரதி பதில், நான் யாரையாவது திட்டதா இருந்தா இங்கிலீஷ்ல தான் திட்டுவனே ஒழிய என் தாய்மொழியில திட்ட மாட்டேன். பாரதியாருடைய பதில். நான் சொன்ன சம்பவத்தோட லேசா தொடர்புடையது, ஆனா சம்பவத்துக்கு தொடர்புடையது அல்ல. உங்களுக்கு அது பதியணும். எவ்வளவு நேஷனல் லீடர்ஸ் பாரதி காந்தி எப்படி வாழ்ந்துருக்கிறாங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அடையாளம். அது அப்படியே இருக்கட்டும். இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருந்த உதாரணம் என்ன, எனக்கு ஒரு பேனா வேணும், நான் ஒண்ணு யார்கிட்ட கேட்கிறேன், யாரோ ஒருத்தர் கேட்கிறேன், எக்ஸ்கியூஸ் மீ, பென் ப்ளீஸ். அவர் உடனே என்ன பண்றாரு, பேனா எப்படி கொடுக்குறாரு, மூடியை கழட்டிக்கிட்டு பாதி பேனா கொடுக்குறாரு. ஏன், ஓடி போயிட்டான்னா, மூடியோடைய ஓடி போயிட்டான்னா, அக்கா மூடியை கழட்டிக்கிட்டு பாதி பேனா கொடுக்குறாரு. நான் உடனே போட வேண்டிய கையெழுத்து எல்லாம் போட்டுட்டு அவருக்கு என்ன சொல்றேன் திருப்பி, தேங்க்யூ வெரி மச். எதுக்கு தேங்க்யூ? என்னை நம்பாததற்கு நன்றி. என்ன நம்பி இருந்தாதான் முழு பேனா கொடுத்துருப்பான்ல, அவன் பாதி பேனா தானே கொடுத்தான். என்ன நம்பல, நம்பாததற்கு நன்றின்னு சொல்றேன். இப்ப நான் எங்க வரேன் நீங்க கவனிக்கணும். நான் கையெழுத்து போடுறதுக்கு 2 நிமிஷம் எனக்கு பேனா கொடுத்தவனுக்கு நான் உடனே நன்றி சொல்லணும்னு ஒரு நாகரிகம் இருக்கா இல்லையா? அதான மனுஷ பண்பு, நன்றி சொல்லணும். இப்ப நான் திருப்பி கேட்கட்டுமா, கையெழுத்து போடுறதுக்கு பேனா கொடுத்தவனுக்கு நன்றி சொல்லணும்னா, நான் கையெழுத்து போடுறதுக்கு எனக்கு கை கொடுத்தாரு அந்த கடவுளுக்கு எவ்வளவு நன்றி சொல்லணும்? இப்படி ஒரு கைன்னு ஒண்ணு கொடுத்தாரு இல்லையா, அவருக்கு எவ்வளவு நன்றி சொல்லணும்? சரி, கடவுள் கொடுத்த கையை எனக்கு உருவாக்கி கொடுத்தது யாரு அப்படின்னா, நான் தாயாருடைய கர்ப்பத்துல இருந்த போது அவதான் எனக்கு எலும்பு தோல் நரம்பு மஜ்ஜ ரத்தம் கை கண்ணு மூக்கு காது எல்லாம் அவகிட்டே இருந்து எடுத்து உள்ள உருவாயிருக்கு இந்த குழந்தை. அப்ப யோசிச்சு பாருங்க, இத்தனையும் கொடுத்த தாய் எத்தனை பெரிய தெய்வம். அப்ப அவளுக்கு நன்றி சொல்றதா இருந்தா எவ்வளவு சொல்லணும்? வாழ்நாள் முழுக்க நன்றி சொன்னா கூட அந்த நன்றிக்கு அது ஈடாகாது. எனக்கு ஒரு சந்தோஷம், இப்ப தாயாருடைய பெயர்ல இந்த பள்ளியை நடத்துறாரு ஐயா அப்படிங்கிறது மகிழ்ச்சி. எனக்கு இந்த மாதிரி பெரிய பள்ளிக்கூடம் நடத்துற பாக்கியம் எல்லாம் கிடைக்கல. நான் கோயம்புத்தூர்ல இருந்த போது ஒரு வீடு கட்டினேன். ஒரு மாதிரி சிரமப்பட்டு ஒரு இடத்த வாங்கி மாடியும் கீழையுமா ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு வீடு கட்டினேன். இந்த வீட்டுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு உட்காந்து பேசிட்டு இருந்தோம். எங்க அம்மா கோமதின்னு பேரு, நான் எங்க வீட்டுக்கு கோமதி அம்பா அப்படின்னு பேர் வைக்கணும்னு முடிவு பண்ணேன். கோமதி அம்பான்னு பேர் இப்படி யோசிச்சுட்டு என் ஒய்ஃப்ட சொன்னேன், மாதிரி அம்மா பேர் வைக்கலாம். ஏன்னா சின்ன வயசுல இருந்து நான் மண் வீடு கட்டி விளையாடுவேன். அப்ப எங்க அம்மா அதை என்கரேஜ் பண்ணுவாங்க, வீடு கட்டு சொந்தமா வீடு கட்டணும், உங்க அப்பா தான் கட்டல நீயாவது கட்டு அப்படிம்பாங்க. அது எல்லா அம்மாவுக்கும் அந்த குவாலிட்டி உண்டு. அப்பா ஒரு குத்து எடுக்கலன்னா அம்மா இல்ல, அது ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க அப்பா தான் வீடு கட்டல நீயாவது கட்டு அப்படிம்பாங்க. சோ நான் வீடு கட்டணும்